தர்மலிங்கமும் சரளாவும் வந்து ஓவரா நடிச்சு வந்து நல்லா ஏமாத்திர்றாங்க. இந்த மாரி நாங்க எந்த தப்பும் செய்யல. வேணும்னே வந்து இந்த கண்மணி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத கேட்டுட்டு வந்து என்ன பண்றாரு, "ஏன் கண்மணி வேணாம் விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிடுறாரு ஜீவா. இந்த மாரி அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் வந்து கண்மணிக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அதனால வந்து அங்க ஒர்க் பண்றவங்களையும் கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த மாரி நாங்களும் பார்த்தோம். இந்த மாரி மிஸ்ஸிங் ஆயிருக்கு நெறைய மூட்டையெல்லாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம கண்மணி. உடனே கண்மணி வந்து எங்கெல்லாம் பொருள் வாங்குறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு அந்த பொருள குடுக்குற இடத்துக்கு கடைக்கு வந்து போறாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த மாரி கம்மியான பொருள தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பில்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் அதிகமா கணக்க வச்சு எழுதுறாங்கன்ற விஷயத்த வந்து கண்மணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து சேகரிக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த பொருளெல்லாம் இங்க வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொருளெல்லாம் அன்னைக்கு நைட் வந்திருக்கு. மறுநாள் வந்து இந்த பொருள் வந்து இருக்கா நம்ம செக் பண்ணணும். அப்போ நைட்டு வந்து இந்த பொருளெல்லாம் இங்கே இல்லைன்னா மறுநாள் தான் காணா போகும். அதனால நைட்டு எப்படி காணா போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சு இருந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் எல்லாம் போகிறாங்களா என்ன கதைன்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து சரளாவும் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வந்து தர்மலிங்கமும் அங்கே இருக்க பொருளெல்லாம் வண்டியில் ஏற்றுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க நம்ம வந்து கண்மணி. அது வீடியோவும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து மறுநாள் காலையில் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்போ வந்து "என்ன கண்மணி, என்ன திடீர்னு கூப்பிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே வந்து அன்பும் பார்க்குறாரு. எதுக்காக இவ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுன்னு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா? இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக கண்மணி வந்து, "உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை இப்போ நான் காட்ட போகிறேன். எல்லாருக்குமே என்ன சொன்னீங்க, அந்த பொருளெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இவங்க போடுவாங்கன்னு இவங்க சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, தர்மலிங்கமும் சரளாவும், இந்த மாதிரி காணோம். அது எங்கே போச்சு, எங்ககிட்ட கேட்குறீங்க. அவங்க தான் அதிக அதிகமாக போட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க காணோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருளெல்லாம் எங்கே போச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்ல. அந்த பொருளெல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்றாங்க. அதை கேட்டு தர்மலிங்கமும் சரளாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன சொல்கிற கண்மணி? அப்போது நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து காணா போகுதா பொருளெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அன்பும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. "ஆமாம், காணா போகுது. ஆனால் அதை எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னோடனே, "எடுத்தவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோவை போட்டு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்ததை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து சரளாவும் வந்து தர்மலிங்கம் பொருளெல்லாம் ஏற்றுறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து, "ச்சே, நீங்களாம் மனுஷங்களா? இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. எவ்வளோ நாள் நடக்குது திருட்டுத்தனம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம வந்து ஜீவா. "ஜீவா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க நானே பேசுகிறேன். உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா இப்படி பண்ணுறதுக்கு? உங்களை நம்பி தானே ஜீவா இதெல்லாம் ஒப்படைச்சிருக்காரு. இவரே இவ்வளோ ஏமாத்திருக்கீங்கன்னா அவங்க அப்பாவை எப்படிலாம் நீங்கள் ஏமாத்திருப்பீங்க?" "ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. அவங்க அப்பாவெல்லாம் நாங்கள் ஏமாத்தலம்மா. ஏதோ வந்து ஜீவா தம்பி வந்து கண்டுக்கல எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா, எங்களுக்கு வறுமைன்றதால கொஞ்சம் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். மற்றபடி இவ்வளோ வருஷமெல்லாம் நாங்கள் ஏமாத்துறோமா? இப்போ தாம்மா கொஞ்ச நாளாக நாங்கள் செய்கிறோம். அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்கம்மா" அப்படின்றாங்க. "ச்சே, நீங்களாம் மனுஷங்களா? இந்த மணி நன்றி கொஞ்சம் கூட இருக்கணும் ஒரு மனுஷங்களுக்கு. நன்றி இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாரும் இப்படி தான் நடிச்சுக்கிட்டே நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட சுயரூபத்தை நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. நம்புறேன்ற பேரில் இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு அவங்கள முழுமையாக நம்பி இந்த மாதிரி தான் ஏமாறுறாங்க. அதே மாதிரி தான் ஜீவாவும் ஏமாந்துருக்காரு. ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்பு அதையே பார்த்துட்ருக்காரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஜீவா வந்து, "நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை. இங்கேருந்து போயிடுங்க" அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே வந்து, "ஜீவா தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க ஜீவா தம்பி. நாங்கள் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டோம்." "தெரியாமலாம் செய்யலை. நீங்கள் தெரிஞ்சு தான் செஞ்சுருக்கீங்க. தெரியாமல் செய்கிறவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது" அப்படின்றாங்க நம்ம வந்து கண்மணி. "இங்கே பாருங்கள் ஜீவா, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிங்களாம் நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது" அப்படின்னு ஜீவா வந்து, "கண்மணி சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சீங்க. அதனால உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் விடுறேன். இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுங்க" அப்படி சொன்னோன்னே, ஜீவா தம்பின்னு சொல்லிட்டு அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ கண்மணி பார்த்து முறைக்கிறாங்க. "எங்களை வேலை விட்டு அமுச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொன்னோன்னே செம்ம டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து அங்கே பாராட்டுறாங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. "எப்படி இப்படிலாம் இவ்வளோ நாள் விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கண்மணி வந்து, "பல நாள் திருடன் கண்டிப்பாக ஒரு நாள் அகப்படுவான்னுவாங்க. அதை மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதே மாதிரி நிறைய பேரோட முகத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கிழியும்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்பு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு கண்மணியை.